பினாங்கு பத்து ஊபானில் நேற்று நடைபெற்ற பொங்கல் கலாச்சார விழாவின் சிறப்பம்சமாக 21 மாட்டு வண்டிகள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை அலங்கார தோரணையுடன் சாலையில் அணிவகுத்து சென்றது தமிழர் திருநாளின் மாண்புக்கு சான்றாய் அமைந்தது. தமான் பிரவுனில் இருந்து குளுக்கோர் இளைஞர் மற்றும் விளையாட்டு வளாகம் வரை நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் பல்வேறு பின்னணியில் இருந்தும் மாநில உயர் அதிகாரிகள் உட்பட 2000த்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர். அறுவடை திருநாள், உழவர் திருநாள் என இயற்கையை போற்றும் தமிழர்தம் பண்பாட்டின் அடையாளமாய் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வைக்கப்பட்டிருந்த 17 அடி உயரம் கொண்ட மிகப்பெரிய மர பொங்கல் பானை மலேசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது. மரத்தால் செய்யப்பட்டு 200 கிலோ பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட இந்த பிரம்மாண்ட பானையை அலங்கரிப்பதற்கு 3 நாட்கள் ஆனதாக பத்து உமான் சட்டமன்ற உறுப்பினர் குமரேசன் தெரிவித்தார். பினாங்கு பட்டர்வர்த் ஜலான் செயின் ஃபெரி சாலையில் எதிர் திசையில் வாகனத்தை ஓட்டி 3 வாகனங்களுக்கு விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் ஒருவர் நேற்று மதியம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். சம்பந்தப்பட்ட மிட்சுபிஷி லான்சர் வாகனத்தின் 28 வயது ஓட்டுநர் மாலை 4 மணி அளவில் கைது செய்யப்பட்டதாகவும் ஆரம்ப கட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் எதுவும் பயன்படுத்தவில்லை என்பதை உறுதிப்படுத்தியதாகவும் சப்ராங் பிராய் உத்தரா மாவட்ட காவல்துறை தலைவர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். இந்த விபத்தில் 2 கார்களின் ஓட்டுநர்களுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் சாலை போக்குவரத்து சட்டம் 1987 பிரிவு 42(1) கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் அனுவார் அப்துல் ரஹ்மான் கூறினார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று பெல்ஜியத்தில் வசிக்கும் மலேசியர்களுடன் ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டார். நேற்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பெல்ஜியத்திற்கான அவரது 2 நாள் உத்தியோகபூர்வ பயணத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட கூட்டத்தில் மலேசிய புலம்பெயர்ந்தோர் சுமார் 200 உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். வெளிநாடுகளில் வசிக்கும் மலேசியர்களுக்கும் வாக்களிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். தபால் வழி வாக்களிக்கும் உரிமையை அவர்களுக்கு வழங்குவது தொடர்பான விவகாரத்தை தாம் தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக அவர் கூறினார். எஸ்பிஆர் ஒரு சுயேட்சையான அமைப்பு என்ற போதிலும் இவ்விவகாரத்தை தாம் முன்வைத்துள்ளதாகவும் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமையை அவர்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பெல்ஜியத்தில் நடைபெற்ற சுமார் 200 புலம்பெயர்ந்த மலேசியர்கள் உடனான தேநீர் விருந்து மற்றும் கலந்துரையாடல் நிகழ்வில் கலந்து கொண்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு வெறும் டூல் அல்ல, அது ஒரு கேம் சேஞ்சர் என்று உள்துறை அமைச்சர் டதஸ்ரீ சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு முயற்சிகளில் செயற்கை நுண்ணறிவு ஒரு முக்கியமான கருவி என்றும், ஆனால் நெறிமுறை சிக்கல்கள் உள்ளிட்ட சவால்களும் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் புத்ராஜயா சர்வதேச மாநாட்டு மையத்தில் ஆசிய சர்வதேச பாதுகாப்பு உச்சி மாநாடு மற்றும் எக்ஸ்போ 2025 தனது தொடக்க உரையில் இவ்வாறு கூறினார். முன்கணிப்பு பகுப்பாய்வு முதல் மேம்பட்ட கண்காணிப்பு வரை AI ஆனது அச்சுறுத்தல்களை வேகமாகவும் அதிக துல்லியமாகவும் கண்டறியும் என்று அவர் கூறினார். அதே நேரத்தில் இது புதிய நெறிமுறை மற்றும் நிர்வாக சவால்களை எழுப்புகிறது என்றும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.